எக்ஸலண்ட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்ம்ஸ். அதாவது HTML ஃபார்ம்ஸ் வந்து நம்ம நிறைய டிசைன் பண்ணியிருப்போம். HTMLல வந்து டிசைன் பண்ணி ஃபார்ம் வந்து டிஸ்பிளே வந்துடுது. பட் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது டைப் அடித்து சப்மிட் கொடுத்தா என்ன ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு சர்வர் சைடு ஸ்கிரிப்டிங் தான் டிசைட் பண்ணும். நீங்கள் இது வரைக்கும் HTML மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த PHP பேஜில் எப்படி ரீட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அதே மாதிரி சில பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த சோர்ஸ் கோட்னுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு HTML ஃபார்முங்க, அதிலிருந்து எப்படி வந்து PHPக்கு வேல்யூ ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரைட், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போது என்கிட்ட ஒரு சிம்பிள் ஃபார்ம் டாட் HTMLனு இருக்குது. முதல்ல இதை நான் ரன் பண்ணுறேன். #03 ஃபார்ம்ஸ். சாரி, 02 ஃபார்ம்ஸ். ரைட், பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஒரு இன்புட் கொடுக்குறேன், நேமு இமெயில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் ராமு, யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் டெஸ்டிங் அட். அவர் என்ன என்ட்ரி போட்டாரோ அதை இந்த பேஜ், அதாவது சிம்பிள் ஃபார்ம் டாட் PHP அப்படிங்கிற பேஜ் வந்து ரீட் பண்ணியிருக்கு. இப்போ சிம்பிளாக ரீட் பண்ணி ஜஸ்ட் நமக்கே வந்து ரைட் பண்ணி காட்டுது. அதுக்கு பதிலாக இதை பேஸ் பண்ணி டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறதுக்கோ இல்லை டேட்டா பேஸில் இந்த இன்புட்டை பேஸ் பண்ணி டேட்டாவை ஃபெச் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கோ நம்ம கோடிங் எழுத முடியும். சரி, இப்போது இந்த ஃபார்ம் எப்படி இப்போ வேலை செய்யுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது இதுக்கு என்ன டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபார்ம் டாட் HTML. ஸோ இது நார்மலாக நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் டிசைன் பண்ணியிருக்கோம், ஒரு டிவ் இன்னொரு டிவ். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேம் ப்ராப்பர்ட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேம் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் PHPயில் நம்ம ரீட் பண்ணுவோம். ஐடி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்டில் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஐடி ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். அதனால் இந்த நேம் ப்ராப்பர்ட்டியை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம்னு கொடுத்துருக்கோம், இதுக்கு இமெயில்னு கொடுத்துருக்கோம். ரைட்டு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணல. பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃபார்ம். இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், HTMLல ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் அடிஷ்னலாக பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஆக்ஷன் ஈக்குவல்ஸ் ஒரு பேஜ் நேம் கொடுத்துருக்கேன், அதாவது 01 சிம்பிள் ஃபார்ம் டாட் PHP அப்படின்னு கொடுத்துருக்கேன். மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும், இதில் டைப் அடிச்சுட்டு எப்போ சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறாரோ அப்போது இந்த பேஜுக்கு கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா இந்த ஃபார்ம்னுடைய என்டையர் டேட்டாவும் எடுத்துக்கிட்டு இந்த பேஜுக்கு போகும். அப்போது இந்த பேஜில் நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூஸ்லாம் என்னவோ அதை நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். அது எப்படி ரீட் பண்ணுறோம், ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம முன்ன கிளாஸில் பார்த்தோம் சூப்பர் குளோபல்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வேரியபிள் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒன்று என்ன அப்படின்னா $_post. இந்த $_postல் தான் என்னாகும் அப்படின்னா இந்த ஃபார்ம்னுடைய நேம் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இதில் என்ன டைப் அடித்தாங்களோ அது எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பேஜுக்கு உள்ளே வரும். அதை வேணுங்கிற இடத்துல நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் ப்ராப்பர்ட்டியை ரீட் பண்ணியிருக்கேன். எகெயின் அதே சூப்பர் குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணி இமெயில் ப்ராப்பர்ட்டியை நான் ரீட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இங்கே ரீட் பண்ணி என்ன பண்ணிட்டோம்னா PHP ஸ்டேட்மெண்ட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வெல்கம் பக்கத்தில் இது போட்டோம், ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸை நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். என்ன இன்புட் கொடுத்தாங்களோ அதை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஃபார்ம் இருக்குது, அது ஒரு PHP பேஜில் அந்த ஃபார்முடைய வேல்யூஸ் வாங்கணுன்னா $_post வழியாக நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். இதில் முக்கியம் என்னென்னா இங்கே போஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே மெத்தடில் போஸ்ட்டுன்னு இருக்கணும்.
அதே $_getன்னு நீங்கள் போடணும் அப்படின்னா இங்கே மெத்தட் வந்து கெட்டுன்னு இருக்கணும். பட் நார்மலாக ப்ரொஃபஷனலாக டெவலப் பண்ணுற எல்லாருமே கெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க, போஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக போஸ்ட் யூஸ் பண்ணி இந்த $_போஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். இப்போ இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சிம்பிள். இப்போது மறுபடியும் ஒரு முறை நம்ம டெஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். india@india.com சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், வெல்கம் இந்தியா வந்துருச்சு. யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் india@india.com அப்படின்னு வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இவ்வளவு தான் PHP ஸ்கிரிப்டிங்னுடைய வேலையே. இதுக்காக அவங்க நிறைய வேலை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம அந்த வேல்யூவை எடுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான குளோபல் வேரியபிள் வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம். இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட வேலை பண்ணலாம். வாங்க அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பண்ணலாம். நீங்கள் சோர்ஸ் கோடை டவுன்லோட் பண்ணி ஒரு முறை செக் பண்ணிவிட்டு நீங்களே ஓனர் ரன் பண்ணி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வாங்க. தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.